அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற வைகாசி அமாவாசையில் நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியணுமா? வீடுகளில் அமாவாசை தினத்தில் எந்த விஷயங்களை செய்யணும், எந்த தவறை செய்தால் முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே காலையில் எழுந்து ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ராகுகாலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க. மதிய வேலை பார்த்திங்கன்னா தர்ப்பணத்துக்கு செய்ய உகந்த நேரமாக சொல்லுவாங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய கோத்திரம், குலதெய்வன்னு 3 தலைமுறையினுடைய பெயர்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியங்க. தர்ப்பணம் செய்த பின்னர் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து நின்று சந்தனமும் குங்குமம் இட்டு தாங்க துளசி மாலை சாத்தி நம்ம வழிபடணுங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து நம்ம குத்துவிளக்கு ஏற்றணும். முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு, காரன்னு பல வகைகளை படைத்து வழிபடணுங்க. தலைவாழை இலை படையல் போட்டு வணங்கி வழிபடணுங்க. கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவை நாம் பசுவிற்கு தானமாக இந்த அமாவாசை நாளில் கொடுத்தால் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. பித்ருக்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து முடிக்க வரையுமே வீட்டில் நீங்கள் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வச்சுக்கோங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் முடித்த பிறகு தான் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாங்க. அமாவாசை தினங்களில் நீங்கள் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம், பூண்டு ஆகியவையை தவிர்த்துக்கோங்க. தர்ப்பணம் செய்யும்போது நீங்கள் கருப்பு எல்லை மற்றவர்களிருந்து கடனாக வாங்காதீங்க. கடையில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. தர்ப்பணத்தை எப்போதும் நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து தாங்க செய்யணும். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உயிர்களிலேயே உயர்ந்த பிறவி தான் நம்ம மனித பிறவின்னு சொல்லுவோங்க. மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவஸ்தானம்னு சொல்லப்படுது. அதுதான் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் தீர்மானித்து செய்ய உதவியாக இருக்குதுங்க. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா சாதிக்க பிறந்தவர்கள்னே நாம் சொல்லலாங்க. பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த நீங்கள் பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகளில் 2 இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று தாங்க நாம் குலதெய்வத்தை வழிபடுவது. பித்ருக்கள்னா நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தான் நம்ம பித்ருக்கள்னு சொல்லுவோம். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேறன்னு தடைகள் அகல பல தோஷங்களை நிவர்த்தியாக வருடத்தில் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும்தான் இந்த பூலோகம் ஆசி வழங்குவதாக சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் மிகவும் சக்தி பொருந்திய நாளாக சொல்லப்படுது. மதுர்காரனாகிய சந்திரனுமே பிதிர்காரனாக சூரியனும் கூட ஒன்றாக இணையும் காலம்தான் நாம் அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த தினத்தில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசை பெறும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய பாகிஸ்தானமே வலிமை பெறுங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா திருமண தடைன்னு, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய்னு, கடன் தொலை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு நாம் பரிகாரம் தேடிக்கொள்ளலாங்க. இயற்கையாக இருந்தவர்களுடைய ஆத்மாவிற்கு பார்த்திங்கன்னா எளிதில் முக்தி கிடைச்சிடும். ஆனால் பார்த்திங்கன்னா மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா சீக்கிரம் முக்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர் வீட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அகால மரணம் அடைந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஆத்மா முக்தி அடையா வறுமை அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சில மன வருத்தன்னு குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் நடைபெற்றே இருக்குங்க. இது நிறைய பேர் பார்த்து நீங்களே அறிஞ்சிருப்பீங்க. இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தடிய அவர்களுடைய சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது தான் காரணம்னே சொல்லலாங்க. முன்னோர்களுடைய ஆத்மாக்களை நாம் யாருமே பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொருவரையுமே நாம் தனித்தனியாக வணங்கவும் முடியாதுன்னு சொல்லலாம். பஞ்சபூதங்களையுமே நவகிரகங்களையும் தான் நாம் முன்னாடி நிறுத்தி வழிபாடு செய்ய முடியும். இதை தான் திலஹோமன்னு சொல்லுவாங்க. எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தரிய செய்துவிடுன்னு சொல்லப்படுதுங்க.
ஹோமம் செய்ய முடியாதவங்களுக்கு அமாவாசை வழிபாடு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு அளிக்குங்க. முன்னோர்களுக்கு சீராத்தம் செய்தவனுக்கு பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் ஏற்படும்னு ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் அந்தனுடைய வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க. ஆனால் அந்த பித்ருதோஷம் பார்த்திங்கன்னா அவனது வம்சத்தினரை பாதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலைனாலோ பரவாயில்லைங்க, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அமாவாசை என்று நீங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படுகின்ற திதியுமே தர்ப்பணம் பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிது நல்ல பலன்களை தேடித்தருங்க. தர்ப்பணம் என்பது எல்லோ நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கு இடையில நாம் பித்ரு புண்ணிய ரேகை வழியாக நீரை வார்த்து தரப்படுவது தான் நாம் சொல்வது. இந்த தர்ப்பண நீரில் சக்தி பார்த்திங்கன்னா பூமியின் ஆகர்ஷ சக்தியை மீறிதாங்க மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையுமாங்க. தை அமாவாசை என்று இந்த சக்தி பார்த்தீங்கன்னா மிகவும் அபரிவிதமாக பெருகி இருக்கும். அமாவாசையோ திதியுமே திங்கக்கிழமையோ சேர்ந்து வரக்கூடிய தினத்தை நாம் பார்த்தீங்கன்னா அமா சோமவாரம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நீங்கள் அரச மரத்தை வழிபட்டு வருவதால் நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. இதனே அஸ்வத்த பிரதட்சணன்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தன்னா அரச மரம்னு பொருளுங்க. மும்மூர்த்திகளின் வடிவமாக இருக்கக்கூடிய அரச மரத்தை நாம் வணங்குவதால் பாவம் நோய்கள் தீர்ந்துடுங்க. அரச மரத்தை நீங்கள் 3 முறை வலம் வந்தீங்கன்னா இஷ்ட சித்திகளுமே, 5 முறை வலம் வந்தீங்கன்னா வெற்றியோ, 9 முறை வலம் வந்து கும்பிட்டிங்கன்னா புத்திர பாக்கியமும் உண்டாகுங்க. 11 முறை வலம் வந்தீங்கன்னா சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. 108 முறை வலம் வந்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் நடத்திய பலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையில் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சேர்ந்த நாளில் நீங்கள் அதிகாலையில் அரச மரத்தை நாராயணராக பாவித்து கொண்டு மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபனே அக்ராத சிவரூபாய விருஷ ராஜாய தேவ நமோ நம என்ற ஸ்லோகத்தை சொல்லியபடி நீங்கள் 108 முறை வலம் வரணும். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்தடையுங்க. முதல்ல நீங்கள் அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடிடுங்க. பின்பு வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலக உப்பு கலந்த நீரில் வீடு முழுவதையும் கழுவி தூய்மைப்படுத்திக்கோங்க. பின்பு வீட்டில் உள்ள பூஜை அறையில் காலை மாலைன்னு விநாயகர் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபடுங்க. அமாவாசை என்று நீங்கள் சர்வகோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உள்பட அனைத்து தேவதைகளுமே ஜீவன்களுமே நம்முடைய முன்னோர்களும் பூலோகத்துக்கு புண்ணிய நிதிக்கரையில் கடலோரங்களிலுமே, அதாவது காசி, ராமேஸ்வரம், காயா போன்ற புண்ணிய தலங்களில் தர்ப்பண பூஜையை ஏற்றுக்கொள்வதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சில சடங்குகளுக்கோ சில வழிபாடுகளுக்கோ அமாவாசை நாள் சிறந்ததாக அமையுங்க. அதில் ஒன்று தாங்க பித்ரு தர்ப்பணமுமே. முன்னோர்களுடைய 3 தலைமுறையினரையாவது நினைவில் வைத்து கொள்ளணும். அமாவாசை என்று நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவர்களுடைய அருளாசியால் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படுங்க. காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரக்குரிய வாகனம். அனைவருக்கும் இது உங்களுக்கு தெரிந்தது தாங்க. பிதுர் எனப்படுகின்ற முன்னோர் வழிபாட்டிலோ காகத்திற்கு முக்கியத்துவமான இடம் இருக்குது. காகம் பார்த்தீங்கன்னா யமலோகத்தின் வாசலில் இருக்குதுன்னு யமனின் தூதுவனோ சொல்லுவாங்க. காகத்திற்கு சாதம் வைத்தீங்கன்னா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்களை அமைதி பெற்று நன்மை வாழ்த்துவதாக சொல்லப்படுதுங்க. நீங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி பலன்கள் நம்மிடம் இருந்து பார்த்தீங்கன்னா பிது தேவதைகளிடம் வழங்குவதாக சொல்லப்படுது. அந்த தேவதைகளே மறைந்த நம் முன்னோர்களுடன் பலன்களை சேர்க்குதாங்க. அதனாலே தாங்க சூரியனை பிதிர்காரகன்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாட்களில் தீர்த்தங்கரைகளில் நீராடும்போது பிதிர்காரகனாகிய சூரியனுக்கு 2 கைகளாலும் நீர் விடுவது மிகுந்த நன்மைகளை அளிக்குங்க. பிதுர் காரியங்கள் செய்ய முடியாதவங்க இனியாவது அமாவாசை தினத்தில் வழிபடுங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் முன்னோர்களினுடைய பரிபூர்ண ஆசையும் நம்மளுக்கு உண்டாகுங்க. குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையிலிட்டு வழிபட்டு வந்தாலும் குலதெய்வ சாபம் நீங்கிடுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய
பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.